எதை கொடுத்தால் சிவன் அருள் பெறலாம்? பரம்பொருளுக்கு நாம் எதை கொடுத்து விட முடியும்? நம்மிடம் நம் பொருள் என்று ஏதாவது இருக்குதா என்ன? பூவும் நீரும் கொடுத்தாலே பரம்பொருளை நாம் வசப்படுத்தி விடலாம். இதனை தெரியாமல் நாம் பிறப்புச் சுழியில் விழுந்து தவிக்கின்றோம். திருமூலர் சொல்வதை கேளுங்கள். புண்ணியம் செய்வாருக்கு பூவுண்டு நீருண்டு, அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும் எண்ணிலி பாவிகள் எம் இறை ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றார்களே என்கின்றார். பரம்பொருளை அடைவதற்கு செய்ய வேண்டிய தவம் யாது என தேடுபவர்க்கு பூவும் நீருமே சாதனங்களாகும் என்கிறார் திருமூலர். அவை எவ்விடத்தும் எளிதில் கிடைப்பனவே. பூவையும் நீரையும் இட்டு எளிமையான முறையில் வழிபடும் அன்பர்களுக்கு சிவபெருமான் அவர்கள் செய்யும் வழிபாட்டால் மகிழ்ந்து அருள் புரிகின்றான். ஆனால் நல்வினை இல்லாத காரணத்தால் இத்தகைய எளிமையான பூஜையையும் இறைவனுக்கு செய்ய முடியாமல் பலர் தங்கள் காலத்தை வீணே கழித்து வீழ்கின்றார்கள்.